வணக்கம் மை டியர் நண்பா நண்பீஸ், நான் உங்களில் ஒருவள் ஜேகே. என்னடா ஜேகே வந்து அப்படியே ரொம்ப கையில பேட்டெல்லாம் வச்சுட்டு கேஷுவலா உட்காந்துட்டு இருக்கானேன்னு பாக்குறீங்களா? ஸோ இன்னைக்கு நம்மளோட வீடியோ வந்து ஒரு ரொம்பவே கேஷுவலான சண்டே ஸ்பெஷலாக தான் இருக்க போகுது. ஸோ ஆக்சுவலாக வந்து நிறைய அவுட்டோர் வீடியோஸ் எல்லாமே வந்து நம்ம போட்டிருக்கோம் நம்ம சேனல்ஸில். நிறைய பேர் வந்து ஒரு கேஷுவலான வீடியோன்ற மாதிரி வீடு காட்டுங்க, ஹோம் டூர் அந்த மாதிரிலாம் இருந்துச்சு. ஸோ அதில் வந்து ஒரு ஸ்டார்டிங்காக தான் இன்னைக்கு நம்மளோட வீடியோ இருக்க போகுது. ஸோ எங்கள் வீட்டு சண்டே ஸ்பெஷல் தான் இந்த ஒரு வீடியோ. ஸோ மார்னிங்லேருந்து ஒரு காஃபி ஆகட்டும், இல்லை ஒரு பிரேக்ஃபாஸ்ட், லன்ச்சு, எந்த மாதிரியான ப்ரிப்பரேஷன், ஸோ எந்த மாதிரியான டே வந்து எங்களுக்கு ட்ராவல் ஆகிட்டே இருக்கக்கூட, இது எல்லாமே தான் இன்னையோட வீடியோவில் வந்து நீங்கள் எல்லாரும் பார்க்க போகிறீங்க. ஸோ உங்களுக்கு இந்த வீடியோ கண்டிப்பாக ஒரு ஜாய்ஃபுல்லாக இருக்கும் அப்படின்றதுல வந்து ஐ எம் டேம் ஷுர். ஏன்னா நிறைய எங்கள் வீட்டில் பார்த்தீங்கன்னா சண்டே வந்து கோல்டு வாஷ் பயங்கரமாக இருக்கும். ஸோ அது எல்லாமே குட்டி குட்டி ஜாயோட, குட்டி குட்டி செரிஷிங் மூமெண்ட்டோட உங்ககிட்ட இந்த ஜேகே ஷேர் பண்ண போகிறேன். ஸோ ஸ்டே டியூன்ட். அடுத்தடுத்து என்னென்னலாம் நடக்குது அப்படின்னு சொல்லிட்டு பார்க்கலாமா? வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். ஸோ நம்ம வந்து சண்டே மார்னிங் காஃபில இருந்தே போயிடலாம். ஸோ சுட சுட கம வந்து காஃபில இருந்து நம்ம ஆரம்பிச்சிடலாம். ஸோ காஃபி இல்லாம வந்து எந்த ஒரு மார்னிங்குமே நம்மளுக்கு ஸ்டார்ட்டே ஆகாது இல்லையா? அதுவும் பயங்கரமான காஃபி கிரேஸ். நான் எந்த டைம் ஆனாலும் சரி காஃபி வந்து ஸ்கிப் பண்ணவே மாட்டேன். நைட் டக்குன்னு எந்திரிச்சா கூட ஒரு சின்ன ஒரு அட்லீஸ்ட் ஒரு ஹாஃப் கப் ஆச்சு காஃபி குடிக்கலாம் அப்படின்ற மாதிரி ஐடியா. ஏன்னா நிறைய வாட்டி வந்து காஃபி குடிக்க கூடாது அப்படின்ட்டுலாம் வந்து நிறைய பேர் சொல்லுவாங்க. காஃபி நிறைய வந்து பால்லாம் சேர்த்துக்காதீங்க அப்படின்னு சொல்லிட்டு. ஆனா நம்மளுக்கு வந்து அந்த மாதிரிலாம் முடியாதுப்பா. ஸோ நம்மளோட காஃபி ஆகட்டும், நம்மளுடைய கொஞ்சமான சுகர் போட்டு சாப்பிட்றதாகட்டும், அதை விடவே முடியாது. ஸோ கமன்னு காஃபியோட நம்மளோட சண்டே மார்னிங்கை ஸ்டார்ட் பண்ணியாச்சு. சச்சா. ஸோ அடுத்து நம்ம என்ன பார்க்க போறோம் அப்படின்னா பிரேக்ஃபாஸ்ட் தான். ஸோ சண்டேன்றதுனால எப்பவுமே பார்த்தீங்கன்னா ஒரு லைட்டர் வெர்ஷனாக தான் எங்கள் வீட்டில் பிரேக்ஃபாஸ்ட் இருக்கும். ஏன்னா வந்து லஞ்ச் வந்து பயங்கரமாக ஹெவியாக சாப்பிடுவோம். அதனால ஸோ லஞ்சுக்கு நிறைய விஷயங்கள் இருக்கு, அதை நான் உங்களுக்கு சொல்றேன். ஃபர்ஸ்ட் பிரேக்ஃபாஸ்ட்க்கு என்ன பார்த்தலாம்? பிரேக்ஃபாஸ்ட் பார்த்தீங்கன்னா பிரெட் ஆம்லெட் தான் சாப்பிட போறோம். பிரெட் ஆம்லெட் ரொம்ப சிம்பிளா ஆம்லெட் போட்டு பிரெட்டை வந்து லைட்டாக அப்படி டோஸ்ட் பண்ணி எடுத்துட்டு சூப்பராக வந்து நாங்கள் எல்லாருமே சாப்பிட போறோம். அதை தான் இப்போ பிரேக்ஃபாஸ்ட் பண்ண போறேன். வாங்க பார்க்கலாம். ஸோ நல்லா வந்து எக்கை பீட் பண்ணி எடுத்துப்போம். நல்லா எக்கு எவ்வளோ பீட் ஆகுதோ அப்போ வந்து நல்லா ஒரு ஃப்ளஃபியாக சூப்பராக வரும் நம்மளுக்கு ஆம்லெட்டு. மீன்வைல் பிரெட்டையுமே டோஸ்ட் பண்ணிடலாம். பிரெட் நார்மல் பிரெட்டு தான் இன்னைக்கு எடுத்துருக்கோம். கொஞ்சம் தவா சூடாகட்டும், அப்புறம் அப்படியே டோஸ்ட் பண்ணி எடுத்துருவோம். ஸோ ரெண்டு பக்கம் கொஞ்சம் நல்லா வெந்துருச்சு. வந்து நம்ம லைட்டாக ரோஸ்ட் பண்ணியிருக்கிற பிரெட்டை போட்டு லைட்டாக மயோ போட்டுக்கலாம். போதும், லைட்டாக மயோ. இது அப்படியே நம்ம வந்து மூடி சர்வ் பண்ண வேண்டியதுதான். ஸோ அவ்வளோதான், சிம்பிள் பிரெட் ஆம்லேட் ரெடி. ஸோ இதை நம்ம அப்படியே கட் பண்ணிட்டு சர்வ் பண்ண வேண்டியதுதான். எம்மி எம்மி பிரெட் ஆம்லேட். ஸோ இப்போ நம்ம வந்து பிரேக்ஃபாஸ்ட் முடிச்சாச்சு இல்லையா? லஞ்சோட ப்ரிப்பரேஷனுக்கு போயிடலாம். ஸோ
ஸோ லஞ்ச் வந்து இன்னைக்கு சண்டே ஸ்பெஷல் சூப்பரான ரெசிபி எங்க வீட்டில். என்னன்னு பார்த்தீங்கன்னா மட்டன் போட்டு முருங்கைக்காய் எல்லாம் போட்டு மட்டன் குழம்பு, ஃபிஷ் ஃப்ரை, தென் சிக்கன் 65. ஸோ இதுதான் வந்து எங்க வீட்டோட லஞ்ச் மெனு இன்னைக்கு. ஸோ மட்டன் குழம்பு வந்து முருங்கைக்காய் போட்டு வச்சா பயங்கரமான ஒரு ஃப்ளேவர்ல பயங்கரமான ஒரு அரோமால ரெடி ஆயிடும். மண் சட்டியில செய்ய போறோம், அதாவது கிராமத்து சமையல் அப்படின்ற மாதிரி மண் சட்டியில செய்ய போறோம். ஆல்ரெடி மண் சட்டி மட்டன் குழம்புக்கு வந்து நான் ரெசிபி வந்து ஷேர் பண்ணியிருக்கிறேன். ஸோ அந்த லிங்க் வேணா நான் வந்து அட்டாச் பண்றேன், நீங்க அதை பாத்துக்கோங்க. இன்னைக்கு வந்து நம்ம இன் டீட்டெயிலா ரெசிபிக்குள்ள போக போறது கிடையாது, என்னென்னலாம் ப்ரிப்பேர் பண்ண போறோமோ அதுதான். ஸோ ஃபர்ஸ்ட் வந்து மட்டன் வந்து கொஞ்சம் நல்லா வேக வச்சுக்கலாம். ஸோ எல்லாத்துக்குமே வந்து மசாலா எல்லாம் போட்டாச்சு, மட்டனுமே நல்லா மஞ்சத்தூள் எல்லாம் போட்டு வாஷ் பண்ணியாச்சு. ஸோ இப்போ அதை அப்படியே டிரான்ஸ்ஃபர் பண்ணிட்டு நம்ம வேக வச்சிட வேண்டியதான் குக்கர்ல. எல்லாமே போட்டு நல்ல தண்ணி போட்டாச்சு. இப்போ இந்த மட்டன் கூட நம்ம வந்து ஜிஞ்சர் கார்லிக் பேஸ்ட் போட்டுக்கணும், அதாவது இஞ்சி பூண்டு விழுது. இஞ்சி பூண்டு விழுது எப்பவுமே வந்து அரைச்சு நான் வந்து ஃப்ரிட்ஜில் சேவ் பண்ணிடுவேன், அதை ஸ்டோர் பண்ணி வச்சிருவேன். டக்குன்னு நம்மளுக்கு தேவைன்னா எடுத்துக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு. ஸோ அது கூட லைட்டா உப்புமே போட்டுக்கலாம். கல்லுப்பு, இது எல்லாத்தையும் லைட்டா அப்படியே பெசரி விட்டுட்டு மட்டனை தண்ணி போட்டு நம்ம வேக வச்சிட வேண்டியதான். ஸோ இது வெந்துட்டே இருக்கட்டும். மீன்வெயில் நம்ம வந்து இந்த குழம்புக்கு தேவையான இந்த வெஜிடபிள்ஸ், இந்த காய்கறி எல்லாமே வெட்டி குழம்ப ரெடி பண்ணிடலாம். ஸோ குக்கிங்க்கு சமையலுக்கு தேவையான எல்லாம் ஒரு நான்வெஜ் எல்லாமே வந்து ரெடி பண்ணி வச்சாச்சு. இப்போ நம்ம என்ன பண்ணிட்டு இருக்கோம்னா காய்கறி எல்லாம் தேவையில்லை. ஸோ எப்பவுமே மட்டன் குழம்பு வைக்கிறதுக்கு இந்த சின்ன வெங்காயம் யூஸ் பண்ணி வச்சோம், நல்ல ஒரு ஃப்ளேவர் கொடுக்கும். அந்த சின்ன வெங்காயம் ஆனால் கட் பண்ணி வைக்கிறது தான் கொஞ்சம் கஷ்டம், அதுதான் வந்து பண்ணிக்கிட்டு இருக்கேன். மோஸ்ட்லி நம்ம சின்ன வெங்காயம் வந்து இந்த மாதிரி தோல்லாம் உரிச்சிட்டு பாக்ஸ்ல போட்டு ஃப்ரிட்ஜ்ல வச்சிடலாம். டைம் கிடைச்சதுன்னா, டைம் கிடைக்கலன்னா எப்பப்பெல்லாம் தேவையோ அப்பப்பெல்லாம் பண்ணிக்க வேண்டியது. இப்போ பண்ணிட்டே இருக்கோம், பண்ணிட்டே சைட் பை சைட் வெஜிடபிள்லாம் போயிட்டு இருக்கு. 2 கேஸ்லயுமே ஃபுல்லா சாப்பாடு ஒரு பக்கம் மட்டன் எல்லாம் வெந்துட்டு இருக்கு. அப்படியே போயிடலாம். ஸோ காலையிலேயே பார்த்தீங்கன்னா வீட்டோட ஒர்க் முடிச்சாச்சு, அதாவது கிளீனிங் ஒர்க் எல்லாம் இருக்கும்ல, குட்டி குட்டி கிளீனிங் ஒர்க்கு, இந்த ஒட்டடை அடிக்கிறது, வீக்லி பேசிஸ்ல கிளீனிங் ஒரு சில ஒர்க்லாம் இருக்கும், லாண்ட்ரி, அது எல்லாமே முடிச்சாச்சு. அரௌண்ட் இப்போ வந்து ஒரு மணி ஒரு 11:30 நம்ம லஞ்சு ஸ்டார்ட் பண்ணியிருக்கோம். அப்படியே போயிட்டு லஞ்ச் முடிச்சிருவோம் ஆல்மோஸ்ட் ஒரு 1 o'clockலாம். மட்டன் வேக வச்சேன் இல்லையா, ஸோ அதை வந்து அப்படியே சூப்பா கன்வெர்ட் பண்ணியாச்சு. நல்லா கோல்டு பிடிச்சிருக்கு, அதனால சூப்பு. எப்படி பாருக்கு சூப்பு? நல்லா இருக்கா சூப்பு? கார சாரமா இருக்கான் பார்த்தீங்களா சூப்பு. ஸோ நம்மளும் போயிட்டு ஒரு கப் சூப்பு சிப் பண்ணிட்டு அடுத்த வேலையை ஆரம்பிப்போம். ஸோ இப்போ நம்ம என்ன பார்க்க போறோம், சண்டே என்ன மெனுன்னு சொல்லிட்டு பார்த்தோம். அந்த மெனு எல்லாத்தையுமே குக் பண்ணி ரெடி பண்ணியாச்சு. இந்த மெனு எப்படி இருக்குன்னு பார்க்கலாமா? வாங்க வாங்க வாங்க. ஸோ ஃபர்ஸ்ட் நான் சொன்ன மாதிரி மட்டன் குழம்பு நல்லா கலர்ஃபுல்லா செம்மையான ஒரு அரோமாவோட மட்டன் குழம்பு ரெடி. அண்ட் மீன் வறுவல், அது ஃபிஷ் ஃப்ரை சொன்னேன் இல்லையா, ஸோ ஃபிஷ் ஃப்ரைமே ரெடி. அதுக்கப்புறம் சிக்கன் 65, ஸோ சிக்கன் 65மே ரெடி. இது எல்லாமே இப்போ சாப்பிட போறோம் கம கம ரசத்தோட. ஸோ நம்மளோட சண்டே பார்த்தீங்கன்னா ரொம்ப சூப்பரா ஸ்டார்ட் ஆகி ஆல்மோஸ்ட் லஞ்ச் டைம் வந்துருச்சு. ஸோ இந்த வீடியோ வந்து நம்ம இங்கேயோட முடிக்கலாம். இதோட கண்டினியூட்டியா நெக்ஸ்ட் வீடியோ வந்து உங்களுக்கு ரிலீஸ் ஆகும். அதாவது ஆக்சுவலா பிளான் பண்ணது வந்து டே ஃபுல்லா நம்ம வந்து கம்ப்ளீட் பண்ணிடலாம் அப்படின்னு சொல்லிட்டு, பட் இதோட நம்ம ஸ்டாப் பண்ணி இதோட கண்டினியூட்டியா நெக்ஸ்ட் வீடியோ வந்து நம்மளுக்கு ரிலீஸ் ஆக போகுது. ஸோ அதையுமே நீங்க பார்க்கணும். ஸ்டே டியூன்ட் இன் ஜேகே கிரியேட்டிவிட்டி. நெக்ஸ்ட் வீடியோல எல்லாருமே சந்திக்கிறேன். until then தன்யவாத். நான் உங்கள் எல்லோருவல் ஜேகே.